அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதி 12 பாவங்கள். அப்போ இந்த 12 பாவத்தின் மூலியமாக நாம் என்ன என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு பார்வை. பல கோணங்களில் பாவத்தை நாம் அணுகுவது, ஒரு பாவத்தையே நாம் பல கோணங்களில் பார்ப்பது. இப்போ அதில் நாம் போன கிளாஸில் இந்த மிதுனம் அப்படின்ற அந்த வீட்டில் மற்ற கிரகங்கள் அமரும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எதை அடிப்படையாக வைத்து? மீன லக்னத்தை அடிப்படையாக வைத்து. மீன லக்னத்துக்கு மிதுனம் 4ஆம் பாவம். ஆக 4ஆம் பாவத்தை ஒட்டி நாம் பலன்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன மாதிரி இருக்கணும், 4ஆம் பாவத்தில் குரு இருந்தால் என்னது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போது நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, மிதுனம் என்ற வீட்டின் தன்மை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது அமரக்கூடிய கிரகத்தின் தன்மையை எவ்வாறு மாற்றும் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம். மிதுனம் அப்படின்ற அந்த வீடு ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய வீடு. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தகவல், காரகத்துவ செயல் அல்லது அந்த கிரகத்தினுடைய பாவ செயல்கள், ஒன்று அந்த கிரகத்தினுடைய கிரக காரகத்துவ செயல் அல்லது அந்த கிரகத்தினுடைய பாவ காரகத்துவ செயல். அந்த கிரகம் எந்த வீட்டிற்கு சொந்தமோ அந்த வீடு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் செயல். அதை பற்றி அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு முன்பாக, அந்த செயல் முழுமையாக முடிக்கப்படுவதற்கு முன்பாக, உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு உதாரணமாக மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய கிரகங்கள், அதாவது மிதுனத்தில் அமரக்கூடிய கிரகங்கள், என்னென்ன கிரகங்கள் அமர்ந்தாலும் அப்போது அது சார்ந்து நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான பலன்களை நம்ம பார்த்தோம். டிப்ஸை நம்ம பார்த்தோம். இது ஒரு விதமான பார்வை. இப்போ அதே மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இல்லையா? போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கிரகம், ஒரு குறிப்பிட்ட கிரகம், ஒரு கிரகமோ அல்லது 2 கிரகமோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பாவம், அந்த குறிப்பிட்ட ராசி, அந்த குறிப்பிட்ட வீடு, அந்த வீட்டுக்குரிய ராசி, அந்த ராசியினுடைய தன்மை, அந்த குறிப்பிட்ட வீட்டினுடைய இயல்பு, அந்த குறிப்பிட்ட வீட்டினுடைய இயல்பு அந்த கிரகத்தை எவ்வாறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த கிரகத்தினுடைய இயல்பை எவ்வாறு மாற்றும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட வீட்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்குல்ல, அப்போ அந்த கிரகத்துக்கிட்ட இருந்து அந்த வீடு சில விஷயங்களை ரிசீவ் பண்ணுமா, வாங்கி கொள்ளுமா, அது என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ உதாரணம், 4ஆம் பாவத்தில் சூரியன் அமர்ந்து இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது சந்திரன் அமர்ந்து இருக்கின்றது, அல்லது செவ்வாய் அமர்ந்து இருக்கின்றது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ஒரு மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன் அமர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு வச்சுப்போமே. டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள். சரி, இப்போ சூரியன் மிதுனத்தில் அமர்ந்துட்டார், சூரியன் 4ஆம் பாவத்தில் அமர்ந்து விட்டார். அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்கு சூரியன் என்ன தருவார்? சூரியன் தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற கர்ம பதிவை அந்த பாவத்துக்கு தருவாரா இல்லையா? சரி, சூரியன் தான் பிறந்த நட்சத்திரம் என்னது? அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் என்கின்ற அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது. அப்போ சூரியன் தான் பெற்ற குருவின் சாபத்தை, குருவினுடைய கர்ம பதிவை எந்த பாவத்திற்கு பகிர்வார், எந்த பாவத்திற்கு கொடுப்பார்?
அந்த ரேடியேஷனை எதில் பரப்புவார்? 4ஆம் பாவத்துக்கு கொடுப்பாருங்களா? ஓகே. அப்போது 4ஆம் பாவம் என்னது? தாயுடைய ஸ்தானம். அப்போ தாய் வழி உறவினர், தாயுடைய டிஎன்ஏ, தாயுடைய கர்ம பதிவு, இதில் குரு தோஷம் கலந்துருக்குமா இருக்காதா? நிச்சயமாக கலந்திருக்கும். அப்போது மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த தாயுடைய ஸ்தானத்தில் 4ஆம் பாவத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால், அப்போ தாய் அல்லது தாய் வழி உறவினருக்கு அந்த மரபு இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ, அந்த கர்ம பதிவு, அவர்கள் வழியில் புத்திர தோஷம், புத்திர சோகம் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, குரு என்பவர் யார்? சட்டத்திற்கு, நீதிக்கு கடவுள். அதாவது அந்த லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கிற்கு கடவுள். அந்த நீதியை ஒருவர் செயல்படுத்த தவறிவிட்டால் தண்டனை கொடுப்பதற்கு யாரை பயன்படுத்துவாங்கன்னா சனியை பயன்படுத்துவாங்க. அது வேற விஷயம். ஆனால் தீர்ப்பு எழுதுறது யாரு? நீதிபதி. அப்போ நீதிபதி யாரு? குரு. ஓகே. ஒரு பெண் கருவுற்றதில் இருந்து 5 வயது வரை அந்த இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற நாள்ல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை குருவின் காரகத்துவம். ஆன்மீகம் குருவின் காரகத்துவம். அந்தனர், வேள்வி நடத்தக்கூடிய அந்தனர், சாமியார், மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மத குரு, இவரெல்லாம் குரு. சரி, தங்கம் வந்து குரு, கோல்டு வந்து குரு, மஞ்சள் வந்து குரு. இந்த மாதிரி குருவுக்குன்னு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அப்போ இந்த காரகத்துவங்கள் தோஷமாகிவிட்டது. யாருக்கு? சூரியன் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்? 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 4ஆம் பாவம் குருவினுடைய கர்ம பதிவை பெற்றுவிட்டது. எதன் மூலியமாக? சூரியனின் மூலியமாக. ரைட். இப்போ குரு வந்து கோர்ட்டு கேஸு என்று வைத்துக்கொள்வோம். அப்போ குருவினுடைய சாபம் வாங்கிடுச்சா 4ஆம் பாவம்? அப்போ 4ஆம் பாவமாகிய அன்னை, அதாவது ஜாதகருடைய அம்மா, ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொருத்தர் மேலே கோர்ட்டு கேஸு, ஒரு கேஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குது, வரலை. இல்லை வந்து கொடுத்த கடன் வந்து திரும்ப வரவில்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு எதிராளி மீது இவங்க வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்க, புகார் கொடுக்க போகிறாங்க, கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஓகே. இப்போ இந்த குருவுடைய கர்ம பதிவு இருக்கு இல்லையா, குருவுடைய சாபம் இருக்கு இல்லையா, அப்போ குரு சாபம் யாருக்கு இருக்குது? 4ஆம் பாவத்துக்கு இருக்குது. அப்போது தாய்க்கு இருக்குது. இப்போது இந்த அம்மாவுக்கு இவங்க கேஸ் போடுறாங்க இல்லையா, கேஸ் போடும் பொழுது தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வருமா அல்லது பாதகமாக வருமா? ஏன்னா குரு தோஷமாயிடுச்சு. அப்போது கேஸுன்னு இவங்க கோர்ட்டுக்கு போனால் அந்த கோர்ட்டு நீதிமன்றம் இவருக்கு ஆதரவாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா குருனுடைய தோஷம் இருக்குல்ல 4ஆம் பாவத்துக்கு. அப்போது இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருடைய தாய் கோர்ட்டு கேஸுன்னு போனாங்கன்னா தீர்ப்பு வந்து இவர்களுக்கு சாதகமாக இருக்காது. இது ஒன்று. சரி, ஏனென்றால் சூரியன் அங்கே இருக்குது. சூரியன் வந்து குருவினுடைய கர்ம பதிவை அந்த பாவத்துக்கு கொடுக்குது. ஓகே. இப்போ ஜென்ரலா சூரியன் வந்து என்னது? 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருடைய 6ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவம். 6ஆம் பாவம்னா என்னது? போட்டித் தேர்வு, பரீட்சை, ஆசிரியர் பணி, பொது பணி, உத்தியோகம். 6ஆம் பாவம் வந்து என்னது? கடன், லோனு. 6ஆம் பாவம் வம்பு வழக்கு. ஓகே, கோர்ட்டு கேஸு எல்லாமே கூட வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகியிருந்தால் விவாகரத்து கூட உங்களுக்கு வந்து 6ஆம் பாவம். ஏன்னா அதுவும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு. ஸோ அதுவும் 6ஆம் பாவம். இது போன்ற 6ஆம் பாவம் சார்ந்த நல்ல காரகத்துவமாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாவம் சார்ந்த கெட்ட காரகத்துவமாக இருந்தாலும் சரி,
ஆறாம் பாவத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நேர்மறை எதிர்மறையான காரகத்துவங்கள் எதன் மூலியமாக செயல்படும்? யார் மூலியமாக செயல்படும்? ஆறாம் அதிபதி எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? நான்காம் பாவத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். மீன லக்னத்துக்கு ஆறாம் வீடு சிம்ம வீடு. அந்த சிம்ம வீட்டிற்கான அதிபதி சூரியன் சென்று எங்கு அமர்ந்திருக்கிறார்? நான்காம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஆறாம் பாவத்தினுடைய காரகத்துவம் எந்த பாவத்தின் வாயிலாக செயல்படும்? நான்காம் பாவமாகிய மிதுனத்தின் வாயிலாக செயல்படும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பாவ அதிபதி இன்னொரு பாவத்தில் சென்று அமர்ந்து இருந்தால் அந்த பாவ அதிபதியுடைய வீட்டின் காரியம் அந்த போய் அமர்ந்த அந்த வீட்டின் மூலியமாகவே செயல்படும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீட்டை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாகவே செயல்படும் சொல்லியிருக்கேன். அப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட நல்லதாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட கெட்டதாக இருந்தாலும் சரி, அது எதன் மூலியமாக செயல்படும்? நான்காம் பாவத்தின் மூலியமாகவே செயல்படும். தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பார்த்தோம்? சூரியன் நான்காம் பாவத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ சூரியன் தான் பெற்ற குருவினுடைய கர்ம பதிவை நான்காம் பாவத்துக்கு கொடுத்துரும்னு பார்த்தோம். அப்போ நாலாம் பாவமாகிய தாய் ஸ்தானத்துக்கு குரு தோஷம் இருக்கும். அப்போ குருவினுடைய காரகத்துவத்தால் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு பார்வை. மற்றொன்று, சூரியன் போய் நாலாம் பாவத்தில் அமர்ந்திருக்கு. சூரியன் ஆறாம் பாவத்திற்கு அதிபதி. அப்போ இந்த மீன லக்ன ஜாதகருக்கு அவருடைய ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது நான்காம் பாவத்தின் மூலியமாகவே செயல்படும். இது மற்றொரு பார்வை. இப்படி ஒரு ஜாதகத்தை நாம் பல கோணங்களில் இருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உதாரணம், இப்ப மிதுனத்தில் சூரியனுக்கு பதிலாக சந்திரன் போய் அமர்ந்திருக்கிறார். அப்ப சந்திரன் எந்த பாவம்? ஐந்தாம் பாவத்திற்கு அதிபதி. அப்ப இந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்லாம் எதன் மூலியமா வேலை செய்யும்? நான்காம் பாவத்தின் மூலியமாகவே வேலை செய்யும். இதே மிதுனத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதே மீன லக்ன ஜாதகர் மிதுனத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ இதுல இரண்டு விதமாக நம்ம அதை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கு சொந்தமான வீடு எது? மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு, எந்த லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு ரெண்டு. ஒன்று மேஷம், மற்றொன்று விருச்சிகம். அப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதி இல்லையா? மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதி. அப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் பாவ காரகத்துவம், அதாவது வருமானம் வரும் வழி, வாக்குஸ்தானம், வருமானம் வரும் வழி, இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகும்? எதன் மூலியமாக நடைபெறும்? யார் மூலியமாக இதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும்? செவ்வாய் போய் 4 அமர்ந்திருக்கார். அப்ப நான்காம் பாவத்தை தூண்டுவதன் மூலியமாக, நான்காம் பாவத்து காரகத்துவத்தினுடைய உதவியின் மூலியமாக இவர்களுக்கு இந்த இரண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலியமாக, வீடு மனை வாகனம் சொத்து சுகம் அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இவர்களுக்கு வருமானம் வரும். சரி, 9ஆம் பாவம்ன்றது என்னது? உயர்கல்வி. 9ஆம் பாவம் அப்படின்றது தொலைதூர பிரயாணம். 9ஆம் அப்படின்றது வெளிநாட்டு பயணம். அப்ப இது சார்ந்த விஷயமெல்லாம் எதன் மூலியமாக ஆக்டிவேட் ஆகும்? நான்காம் பாவத்தின் மூலியமாகவே இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு பரிமாணம். சரி, இப்ப செவ்வாய் போய் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரே, அப்போ செவ்வாய் தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற கர்ம பதிவை அந்த 4ஆம் பாவத்துக்கு பரப்புவாரா மாட்டாரா? நிச்சயமாக பரப்புவார். அப்ப செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் என்னது? உத்திராடம். உத்திராடம் 2 கர்ம பதிவை கொண்டது. ஒன்று குரு, மற்றொன்று கன்னியின் சாபத்தை கொண்டது. ஆக இந்த 2 கர்ம பதிவுடைய தொடர்பும் யாருடைய ஜெனட்டிக்கோட கனெக்ட் ஆகும்? தாயுடைய ஜெனட்டிக்கோட கனெக்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் 4ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கிறாங்களோ, அப்ப அவங்க தாயுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் மற்றும்
கார்த்திகை, உத்திரம், இந்த 5 நட்சத்திரங்களினுடைய கலவை நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் யாருக்கெல்லாம் 4ஆம் பாவத்தில், அதாவது மிதுனத்தில் அமர்ந்து இருக்கின்றாரோ, கண்டிப்பாக அவர்களுடைய தாயுடைய ஜெனடிக்ஸ், மரபு, கர்ம பதிவில் மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம், கார்த்திகை, உத்திரம், இந்த 5 நட்சத்திரங்களினுடைய கலவை இருக்கவே செய்யும். ஒருவேளை சூரியனோ அல்லது சந்திரனோ அமர்ந்திருந்தால் மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் என்ற குருவின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் தாயினுடைய மரபில் இருக்கும். இதே ராகு அமர்ந்திருந்தால் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி போன்ற சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் தாயினுடைய வழியில் இருக்கும். இப்படி ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் அமரும் பொழுது அந்த பாவம், அந்த வீடு, அந்த ராசியினுடைய தன்மை அந்த கிரகத்துக்கு என்ன தருகின்றது, அந்த கிரகம் அந்த ராசிக்கு என்ன தருகின்றது, 2 பாவ தொடர்பாக என்ன நமக்கு விளைவு கிடைக்கின்றது அப்படின்ற முப்பரிமாணத்தையும் நாம் பார்த்தே அனுசரித்தே பலனை சொல்ல வேண்டும். இது போன்ற இன்னும் பல கோணங்களில் நாம் தொடர்ந்து பாவங்களை ஆராய்ச்சி செய்வோம். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த தகவல், இன்னைக்கு பார்த்த இந்த செஷனில் ஜாதகத்தில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். நன்றி.